சார் நான் ஒரு எத்தனை பேர் தன்னோட லைஃப்ல அடுத்த 10 வருஷம் கழிச்சு நான் இப்படி இருப்பேன் அப்படிங்கிற எழுதி வச்சது எத்தனை பேர்? நான் எழுதி வச்சிருக்கேன் சார். அடுத்த 10 வருஷம் கழிச்சு என் லைஃப்ல நான் இப்படிதான் இருப்பேன். யாராவது எழுதி வச்சிருக்கீங்களா சார்? எழுதி வச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். எழுதி வைக்காதவங்க தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணுங்க சார். என்னோட வேண்டுகோள் சார், ரெக்வெஸ்ட். ஏன் தெரியுமா? உங்கள் வரலாறை, உங்கள் தலைவிதியை, உங்கள் இலக்கை நீங்களே எழுதவில்லை என்றால் உலகில் யார் வந்து எழுதுவார்கள்? ஃபர்ஸ்ட் இது உலகம் முழுக்க ப்ரூவன் ஃபேக்ட், உலகம் முழுக்க ப்ரூவ் பண்ண ஃபேக்ட். என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சொன்னே ப்ரூஸ்லி, அந்த மனுஷன் ஹாலிவுட்டுக்கு போய் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எவ்வளவோ நான் ட்ரை பண்ணார், கிடைக்கல. இது என்ன சைனா முகம் அப்படின்னு எல்லாமே திறமை இருக்கியா உனக்கு, ஆனா ஏதோ ஒன்று குறையுதியா, சரியில்லையா அப்படின்னு சொல்லி அவனை விளக்கிட்டே இருந்தாங்க. அந்த மனுஷன் ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தாரு. அவரோட ரூம்ல இருந்து 1969 வருஷம் ஜனவரி மாசம் ஜன்னலுக்கு வெளியில அப்படியே வானத்தை பார்க்கறாரு. பிரக்தியினுடைய உச்சத்துல இருக்காரு. ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு. லீ, அடுத்த 10 ஆண்டுகளில் வெளிநாட்டில் இருந்து ஹாலிவுட்டுக்கு வந்து நிறைய சம்பாதிக்கிற மனிதர்கள் பட்டியலிலே உன் பெயர் இருக்கும். $10 மில்லியன் உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கும். நல்ல நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும். இப்படிக்கு லீக்கு லீயே கடிதம் எழுதிக்கிட்டார். ப்ரூஸ்லியே கடிதம் எழுதிட்டாரு. அவர் நினைச்ச மாதிரி 10 வருஷம் தேவைப்படல. 3 வருஷம் 4 படம் உலகம் முழுக்க இரும்பு மனிதன் என்று கொண்டாடப்பட்ட ப்ரூஸ்லி என்கிற மாபெரும் நாயகன் உதயமானாரு. அவர் நினைச்சதுக்கு மேல பணம் கிடைச்சது, அவர் நினைச்சதுக்கு மேல புகழ் கிடைச்சது. இன்றைக்கும் சான் பிரான்சிஸ்கோல பிளானட் மியூசியம்ல அவருடைய லெட்டர் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உலகம் முழுக்க தன்னம்பிக்கை வகுப்புகள் எடுக்கிற அத்தனை பேரும் சொல்லுகிற ஒரே விஷயம், உலகம் முழுக்க எந்த மதத்தை பின்பற்றினாலும் அந்த மதத்தை சார்ந்த மத போதகர்கள் வலியுறுத்துகிற ஒரே விஷயம், உலகம் முழுக்க எத்தனை இலக்கியங்கள் இருந்தாலும் அத்தனை இலக்கியங்களும் மறுபடியும் பேசுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த 10 ஆண்டுகள், அடுத்த 20 ஆண்டுகள், அடுத்த 30 ஆண்டுகள் கழித்து நான் எப்படி இருப்பேன் என்று நீங்கள் நம்பினால் நிச்சயம் நீங்கள் அந்த இடத்தில் அந்த நாளுக்கு முன்னதாகவே இருப்பீர்கள். அதற்கான உழைப்பை நீங்க போடுவீங்க. அவ்வளவுதான். ஒரு பேசிக்கான சின்சியர். நாம ஒர்க் பண்றோம். உங்க கடையில் ஒரு 200 பேர் ஒர்க் பண்றாங்க, 300 பேர் ஒர்க் பண்றாங்க, இல்ல 20 பேர் ஒர்க் பண்றாங்க, 10 பேர் 5 பேர் கூட ஒர்க் பண்ணட்டும். ஒர்க் பண்றப்ப என்ன நினைப்பீங்க? என் கீழே இருக்கிற ஸ்டாஃப் நான் சொல்றதை கேட்கணும்னு நினைப்பீங்க. ஆனா இதுவே நாம ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து கேட்கிறப்ப நம்மளுக்கு கேட்கணும்னு தோணாது. இதைதான் மாத்திக்கணும். இதை மட்டும்தான் மாத்திக்கணும். பிசினஸ் பீப்புள் நிறைய கேட்கணும், நிறைய கவனிக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும். அதனாலதான் அழகா லீடர்ஷிப், தலைமைத்துவம் இருக்குல்ல, தலைமைத்துவத்தோட முதல் குவாலிட்டியா நான் நினைக்கிறது, எந்த மனுஷன் சிச்சுவேஷனை கரெக்டா ஹேண்டில் பண்றாரோ அந்த மனுஷன் பெஸ்ட் லீடர். அந்த மனிதர் பெஸ்ட் லீடர். மரப விக்னேஷ்னாரு சார், எவ்வளோ பிசினஸ் ஃபோரம் இருக்கு, வெளிநாட்டுல இருந்து இங்க காப்பி அடிச்ச மாடல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டில் சென்னையை சேர்ந்த நபர் சேர்மேன், அவர் ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் மாடல் இது, ஃபோரம் இது, எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிறோம் பீப்புளை. இன்னைக்கு இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன் ஏற்கனவே இருக்கே அப்படின்னு யோசிக்காம, ஏற்கனவே இருந்தா என்ன, நாம ஒன்று புதுசா பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு மனிதர் யோசிச்சார்ல, அதனால தானே இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. சிம்பிள் லாஜிக் தானே. அவ்வளோதான். நாம ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறப்ப நாம என்ன யோசிப்போம்னா, ஏற்கனவே இருக்கு, அவங்க அதை பண்ணிட்டாங்களே, இவங்க அதை பண்ணிட்டாங்களே. நம்ம ஊர்ல ஒரே தெருவில் 10 பிரியாணி கடை இருக்கும். புதுசா பிரியாணி கடை போடுறவன் யோசிக்க மாட்டான், ஏன்டா பக்கத்துல பிரியாணி கடை இருக்குன்னு. ஏன்? அப்ப 9 கடையிலையும் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த 9 கடை பிரியாணி விட நான் நல்லா போடுவேன்மா. ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, உங்களை சுற்றி போட்டியாளர்களாக 1000 பேர் இருக்கலாம். 1000 போட்டியாளர்களை தாண்டியும் இந்த சந்தையில் என்னால் என்னை நிரூபிக்க முடியும் என்று யார் தொழில் செய்யறாங்களோ அவங்க இங்கு போட்டி இருக்கதான் செய்யும். யாருமே அந்த கிரவுண்ட்ல ஓடினா அதுக்கு பேர் போட்டியா? துப்பாக்கி சுடணும், ரன்வே இருக்கணும், லைன் போட்டு வச்சிருக்கணும், ரன்னிங் ட்ராக் இருக்கணும், பிச்சுட்டு ஓடணும் 10 பேர். அது வெளியில இருந்து ஒரு 50 பேர், 1000 பேர், 200 பேர் அப்படியே பார்த்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். நீங்க கிரவுண்ட்ல நீங்க தோத்துறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, முதல் 3 பரிசு தான்,
10வது ஒரு ஆளு என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியாளர்னு சொல்லுவேன். ஏன்? வேடிக்கை பார்க்கறது 50,000 பேரு, கிரவுண்ட்ல நிக்கிறது 10 பேரு. பார்வையாளராக இருப்பதை விட பங்கு பெறுபவனாக இருப்பதுதான் வாழ்க்கையில் சிறந்தது. போராடி தோத்து போங்க கெத்து, போராடாம தள்ளி நின்றாதீங்க, அது வெத்து. சிம்பிள். போராடி தோத்துருங்க, கவலையே கிடையாது. நாம ஒரு ட்ரை பண்ணோம், நாம தோத்தோம் சந்தோஷமா இருக்கலாமே. ஏன் புதுசு புதுசா யோசிக்கணும்? தீர்க்கமான சிந்தனையோட இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன், தியானம், இந்த யோகா, இது எல்லாமே எது தெரியுமா? உங்க பிசினஸ் தான். எந்த மனுஷன் தான் செய்யற பிசினஸ் ஒரு தியானம் போல் வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம செய்யறாங்களோ அந்த மனுஷன் கிங் தான். ஒரு சின்ன அண்ணாச்சி கிட்ட உதாரணமா எடுத்துங்க. 4 கஸ்டமர் நிற்பாங்க. ஒரு அக்கா 1/2 கிலோ தக்காளிங்க, ஒரு அக்கா வந்து சர்ஃப் எக்ஸல் பண்ணுவோம், இன்னொரு அக்கா வந்து காய் புதுசா வந்திருக்காங்க, இன்னொரு அக்கா வந்து அண்ணாச்சி மாவு பேக்கெட் இருக்காங்க. அந்த அண்ணாச்சி தசாவதானியா இருப்பார். 4 பேர் கேட்டதையும் கரெக்டா சொல்லிட்டு 4 பேருக்கும் 1 ரூபா கூட இல்லாம பில்லை போட்டு கரெக்டா செட்டில் பண்ணுவார். ஆச்சரியமா இருக்குல்ல? நாம பேசிட்டு இருக்கோம் போன்ல, பக்கத்துல ஒய்ஃபோ குழந்தையா பேசணும், நாம சொல்லுவோம் அமைதியா பிசினஸ் பேசிட்டு யார்கிட்ட? 2வது படிக்கிற குழந்தைகிட்ட. அது பார்க்குது, ஓஹோ நீ வளரு, உன்னை நான் பேசவே மாட்டேன். ஏன் டிஸ்ட்ராக்ஷன்? டிவி ஒன்றும் வாழ்ந்து போகிறாங்க. ஏன்னா தலைவர் இப்போ வந்து முக்கியமான ஆள் இப்போ இந்தியா. இவர் ஃபோன் கட் பண்ணோன்னா இந்தியாவுக்கு ஒரு 5000 கோடி பிஸ்னஸ் வந்துடும். இவருக்கு நடக்கும். நீ பேசுறீங்கன்னா நீ பேசு, முடிஞ்சு போச்சு. ஊர்ல இருக்கிறவங்க பேசாத, டிவி வால்யூம் கம்மி பண்ணு, பக்கத்து வீட்டில் எவனா இந்த நேரத்தில் சண்டை போடுறது, இதனால தான் நான் வீட்டிலே இருக்கிறது இல்லை, வீட்டில் இருந்தாலே வாழ்க்கை உருப்படாது. என்னன்னா அதாவது கடைசி வரைக்கும் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு எத்தனை குறை அத்தனை சுத்தி இருக்கிறவங்க சொல்ல முடியுமோ சொல்லி முடிச்சிடும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் இது கத்திக்கிட்டே இருக்கும், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. சார் உண்மைதான் சார். ஒன்று சொல்லவா? நீங்க கல்யாண ஆண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கல்யாண ஆண்கள் என்ன ஒரு அண்ணா கையை தூக்க மாட்டேங்கிறாங்களா, ஒரு அண்ணா 2 கை தூக்குறாங்களா? ஓகே, எல்லாருமே ஆல்மோஸ்ட் மேரிட் தானே. சிம்பிளா சொல்றேன், நான் வானத்தை வில்லாய் வளைப்பேன், அப்புறம் வந்து நட்சத்திரங்களை பொறுத்து மாலையாய் போடுவேன், அப்படி இப்படி டைலாக் போட்டு கல்யாணம் பண்ணியிருப்பீங்கல்ல. உங்களை கல்யாணம் பண்ணி 1 மாசத்துல உங்க கொண்டாட்டிட்டு உங்க யோகிதை தெரிஞ்சிடும். இவன் வேலைக்கு ஆவான், அவன் வேலைக்கு ஆக மாட்டான். 100% உண்மையான. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பில்டப் நீங்க கொடுத்துக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கொடுக்குற பில்டப் எல்லாம் 0 தான். ஆனா அந்த அம்மா என்ன தெரியுமா? கட்டின புருஷன் மனசு வருத்தம் படக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஆமா ஜாமி போடும். நான் பிசினஸ் போயிட்டு வந்த 2 போயிட்டாங்க சார், போயிட்டோம். லஞ்ச் எடுத்துக்கிறீங்களா? வந்துடாத. நிறைய அம்மா லஞ்ச் கொடுத்து பிறகு பாசத்தில் இல்லை, வந்தர போறான் மத்தியானம். எப்படி வெட்டியா சுத்த போறான், வெளியிலே சுத்த போடும். இங்க இருந்தா இந்த லாக்டவுன்ல ஆம்பளைலாம் சும்மா இருந்தாங்களா? ஒரு நாளைக்கு 5 டீ 10 டீ, இஞ்சி டீயை கொடு, ஸ்நாக்ஸ் பண்ணிட்டியா? அந்த மாதிரி திருப்பி 2 வருஷமா சம்பாதிக்க வக்கலையே கேட்டுச்சுன்னா எங்கோண்டே மூஞ்ச வைக்கிறது. நான் ஒன்று சொல்லவா? நீங்க ஜெயிக்கிறதுக்காக உங்க மனைவி அமைதியா இருக்கணும், உங்க மனைவியோட ஈகோவை குழி தோண்டி போச்சுக்கணும். நீங்க ஜெயிக்கிறதுக்காக உங்க குழந்தைங்க அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டை குழி தோண்டி போச்சுக்கணும். நீங்க ஜெயிக்கிறதுக்காக உங்களை பெற்ற அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு மந்த்லி செக்அப் கூட்டிட்டு போனான்னு சொல்லக்கூடாது. நீங்க ஜெயிக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் மௌனமா இருக்கணும். இவ்வளவு நடந்து ஜெயிக்கலையே ஏன்? எனக்கு அதான் வருத்தம். சரி, இவ்வளவு நடக்குதுல்ல, இவ்வளவு வருஷமா நடக்குதுல்ல, அந்த அம்மா இவ்வளவு வருஷமா சமைக்குதுல்ல. நீங்க சும்மா நீங்க பிக் பாஸ் கேமரா மாதிரி நீங்க எல்லாம் வேலைக்கு போன ஒரு கேமரா வீட்டுல வச்சு பாருங்க, அன்னைக்கு நம்மள வாழ்க்கையை முடிச்சுக்குவோம். ரொம்ப சிரமம். அவ்வளவு ஆத்திரம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. இன்னொன்னு, பிசினஸ்ல ஜெயிச்சிட்டா ஆம்பளை வேற. பிசினஸ்ல ஜெயிச்சிட்டா குடும்பத்துக்கு காரணம் சொல்றதுக்கு வாயே வராது ஆம்பளைங்க. இவர்தான் என்னோட பார்ட்னர். 15 வருஷமா 25 வருஷமா ஒரு ரோல் போட்டு இருக்குது. 5 வருஷமா நகமும் சதையும் மாதிரி. இவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு அழுவார். 2 வருஷம் கழிச்சு ஒன்னா அவன் இருக்கணும் கம்பெனியில், இல்லைன்னா நான் இருக்கணும். கரெக்டான பார்ட்னர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஒர்க் பண்றவன் நம்ம கடையில்
ஸ்டாஃப்ஸ் நம்ம ஃபேமிலி சொல்லுவாங்க, உங்களெல்லாம் நான் ஸ்டாஃபாகவே பார்க்கல, ஃபேமிலியாக பார்க்குறேன். உன்னை கேட்குறேன், எந்த இதுக்கு நீங்கள் ஃபேமிலியாக பார்க்குறீங்க? நான் என்ன கேட்குறேன், ஸ்டாஃபாக தானே சார் பார்க்குறோம். நீங்கள் ஃபேமிலியாக பார்த்துக்கிறீங்கல்ல, அதனால தான் அவன் உங்களோட ஃபேமிலியாக பார்த்து எடுத்துன்னு போகிறான். எனக்கு நீங்கள் நான் தான் விக்னேஷில் சொன்னேன், சார் எனக்கு ஒரு செஷன் கொடுங்க, அக்ரெசிவ் டு ப்ராக்ரெசிவ்னு. நம்ம ஆளுங்க பிஸ்னஸ்னால் இப்படி தான் பண்ண ஒரு மைண்ட் செட் இல்லை, அது முதல்ல உடைக்குது. எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை. உங்களை ஃபேமிலியாக பார்த்தேன், நம்ம ஃபேமிலியாக பார்த்தா கல்லால கை வச்சுட்டான். ஏன்டா காசு எடுத்துட்டு போனேன்னு கேட்குறாரு. நீங்கள் தானே சார் தம்பி மாதிரி, நீங்கள் அவசர செலவுக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க, 50,000 ரூபா அந்த மனுஷன் எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணுறது காசு வச்சிருக்காரு. அன்னைக்கு கூலிக்கு எடுத்துட்டு போட்டாங்க ஒரு ஆள். உண்மையை எடுத்துட்டு போயிட்டாங்க. கேமரா செக் எங்கிட்ட தான், எங்கள் வீட்டுக்கு வெளியே தான் கேமரா இருந்தது. கேமரா செக் பண்ணி பார்த்தா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வேலை செய்கிற ஒரு ஆளே எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க, நார்த் இந்தியா. எங்கே போய் பிடிக்க? அவர் சொல்லியிருக்காரு முதல் நாள் தான் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி முடிச்சிட்டாங்க. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, வெளியில பார்ட்னரை கொண்டாடுறது, இதை கொண்டாடுறது. நான் ஒண்ணு சொல்லவா சார், நீங்க பண்ற பிசினஸ் எப்ப உங்க ஃபேமிலி ரெஸ்பெக்ட் பண்ணுதோ அன்னைக்கு நீங்க கரெக்டான பிசினஸ் பாத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் சார். கரெக்டான பிசினஸ் பாத்துல இருக்கு. எது செஞ்சாலும் என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அப்ப எதுவுமே நீங்க உண்மையா செய்யலன்னு அர்த்தம். தப்பா எடுத்துக்காங்க. சில விதிவிலக்கள் இருக்காங்க, சில அக்காலாம் இருக்கு, ஆரம்பிச்சோடனே அவசரமா முடிச்சு விட்டுரும். அந்த அக்காவில ஓரம் கையெடுத்து கும்பிட்டு குலதெய்வம் மாதிரி அந்த அக்கா வச்சுங்க. இது ஒரு பெரிய செஷனுங்க. அது சார் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொண்டு சேர்மன் சார் கேட்டுங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு ஒரு செஷன், அது ஒரு 3 hours. அது வந்து சிரிப்பு, நகைச்சுவை, அந்த இதோட இன்ட்ராக்ஷனோட போகும். இன்னொன்று அக்ரெசிவ் ப்ராக்ரெசிவ்னு ஒரு செஷன். இதெல்லாம் நம்ம மக்களுக்கு எடுக்கணும். அந்த மாதிரி அவசரம் அஸ்து பாடுறதும் எங்க வீட்டில் இது ஆரம்பிக்க போறாங்க. வேளாண்மை முடிஞ்சது. நல்லதே அந்த அம்மா கண்ணு தெரியாது. ஏங்க இவ்வளவு ஏங்க 2 குழந்தைங்க, நான் ஒரே பைக்கில் போக முடியுமான்னு கேட்டுட்டு உட்காரும், ஆக்சிடென்ட் ஆகிடும். மழையே வராது நம்ம ஏரியால. அந்த மாதிரி வீடு பார்த்துருக்கேன் சென்னையில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முங்கி இருக்கும். இந்த அம்மா சொல்லியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மகா தெய்வங்களை கும்பிடு போட்டு வேற வழி கிடையாது, ஆமாஞ்சாமி போட்டு ஓட்டிருக்கு வாழ்க்கையை. பிராக்டிகலா சொல்றேன். அதே மாதிரிதான் சில ஆண்கள் பெண்களுக்கு சொல்றேன். இது பெண்களுடைய எண்ணிக்கை கம்மி, ஆண்கள் தான் அதிகம். புதுசா ட்ரை பண்றேன், அந்த புரட்சி சில பேர் 3 வருஷத்துக்கு ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, யூஜி கோர்ஸ் மாதிரி. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றீங்க. எல்லாமே சார்ட்டருக்கு ஆச்சரியமா இருக்குது, எல்லாமே ஒரே ஆள் பண்றாங்க. இல்லைங்க அதுல என்ன பண்றீங்க? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்துச்சு கன்ஸ்ட்ரக்ஷன், அதெல்லாம் கேமரா செட்டப், அதெல்லாம் ஏஐ அந்த மாதிரி. ஓகே, ஆஃபீஸ் எங்க? இனிமேல் தான் போகணும். கிளைண்ட் பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கணும், பிசினஸ் பண்ணணும், வாழ்க்கையில முதல்ல உருப்பணும், அப்புறம் தான் எல்லாம் நடக்கும். இப்படி இருக்கும் சில கேட்டகரி. இதுங்களை திருத்தவே முடியாது. 3 வருஷத்துக்கு ஒரு பிசினஸ் யூஜி கோர்ஸ் மாதிரி. இதை எடுக்கிறேன், ட்ரை பண்ணேன், இதை விட்டுட்டேன் சார். அந்த பிசினஸ் 3 வருஷங்கள் சார். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் இருக்காங்க. நான் எழுத்து நீங்க ஒரு 4 வருஷம் ஒருத்தர் மீட் பண்றீங்கன்னா ஒரு விசிட்டிங் புதுசாக கொடுப்பாரு. என்ன சார் மாறிட்டேன் சார், ஃபுல்லா மாறிட்டேன். ஏன்னா அதுல ஃபுல்லா சாதிச்சு கிழிச்சிட்டாரு. பில்டிங்கா கட்டி முழுக்க அவர் பேர்ல தமிழ்நாட்டில் எங்க திரும்பினாலும் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதெல்லாம் கிழிச்சு முடிச்சுட்டு இப்ப அடுத்த புத்தகத்தை கையில் எடுத்து கிழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கார் தலைவர். நான் ஒண்ணு சொல்லவா சார், உலகம் நான் நிறைய படிப்பேன் சார். நான் படிச்ச அத்தனை பிசினஸ் புக்ஸ்லயும் பொதுவான ஒரே ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கு சார். என்ன தெரியுமா சார்? ஒரு மனுஷன் தான் எடுத்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா வரதுக்கு மிக குறைந்தபட்சம் 2 decades ஆகும் சார். 20 வருடங்கள். 20 வருடங்கள் ஆகும். அந்த 20 வருஷமும் நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த ஃபீல்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமா உங்களுக்கு அந்த அமைப்பு வந்துருச்சா, மிகப்பெரிய பிளஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இன்னொருவோட ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம், நல்ல நட்பு இருக்குன்னு அர்த்தம், கரெக்டான மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். விட்டாதீங்க, கப்புன்னு பிடிச்சு 20 வருஷத்துல ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி அதை கொண்டு வந்து நிறுத்திட்டு உங்களுக்கு கீழே ராஜா மாதிரி, நீங்க ராஜா மாதிரி உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பேரை செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்க வச்சு
தனித்தனியா பிசினஸ் உருவாக்கி கொடுத்து செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனா ஒரு பிசினஸினுடைய சராசரியான வெற்றியினுடைய மிக குறைந்த அளவு கால அளவுங்கிறது 15 இருந்து 20 வருஷம். அவங்க தான் பிசினஸ் மேனா இருந்து பிசினஸ் ஐகானா மாறும். நீங்க எல்லாமே பிசினஸ் மேன் கரெக்டா? நீங்க பிசினஸ் ஐகானா மாறணும்னா இவ்வளவு காலம் ஆகும். உடனே எல்லாமே கிடைக்காது. 2 minutes நூடுல்ஸ் போடுறான். எந்த பொம்பளையாவது எந்த ஆம்பளையாவது 2 நிமிஷத்துல சமைச்சிருக்கானா? 2 minutes நூடுல்ஸ் சார். ஃளைட்லயே நூடுல்ஸ்ல தண்ணி ஊத்திட்டு என்ன சொல்றா 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கொட்டல்ல முன்னாடி எழுதிருக்கு 2 minutes நூடுல்ஸ். எதுவுமே சீக்கிரம் நடக்காது. சீக்கிரம் நடக்கிற எதுவுமே நிலைக்காது. எதுவுமே சீக்கிரம் நடக்காது. சீக்கிரம் நடக்கிற எதுவுமே நிலைக்காது. ஒருவேளை அது நிலைக்கணும்னா மிகப்பெரிய உழைப்பு நீங்க போட்டே தான் தீரும். ஒரு அரிசி வருவதற்கு ஒரே ஒரு அரிசி ஒரு சோறு ஒரே ஒரு சோத்து பருகையை சாப்பிடுறதுக்கு அவ்வளவு கால அளவாகும். ஜெயிக்கணும்னா சாதாரணமா? பெருசா ஜெயிக்கணும்னா சாதாரணமா? மிகப்பெரிய உழைப்பு போடணும். மிகப்பெரிய சகிப்புத்தன்மை வேணும். வீட்டுல புரிஞ்சுக்கலையா உட்காந்து பேசுங்க. சார் நீங்க நம்ம பிசினஸ்மேன் என்ன பிரச்சனைனா நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறது வீட்டுல சொல்ல மாட்டீங்க. கேட்டா வீட்டுல சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு நீங்க தான் வீட்டை என்ன புரிஞ்சுக்கல. நீங்க என்ன சொன்னாலும் புரியும். நான் விட்ட பாயிண்ட் மறுபடியும் வரேன். வாத்தியாரோட பார்த்தேன் கரெக்டா அந்த பாயிண்ட் எடுத்துருவேன். ஆம்பளை ஜெயிச்சுட்டா பிசினஸ்ல பார்ட்னரை கொண்டாடுவான், ஸ்டாஃப்ஸை கொண்டாடுவான், சுத்தி இருக்கிற கான்டாக்ட்ஸை கொண்டாடுவான். தோத்து புட்டான்னு வச்சுங்க அமைதியா அந்த ஜீவன் வீட்டுக்குள்ள வரும். ஒரு நாள் மாலை பொழுது அந்த ஜீவன் வீட்டுக்குள்ள வர்றப்பயே இந்த அம்மா கதவை திறந்தோடனே தெரிஞ்சிடும் இது எங்கேயோ பணால்னு காசை விட்டுருக்கு. இந்த கேரக்டரை எவனோ வச்சு செஞ்சுட்டு போயிருக்கான். இந்த கேரக்டரை எப்பயோ வச்சு செஞ்சுட்டு போகணும். ஆனா இந்த ஆள் நல்ல மனசுக்கு கொஞ்சம் தள்ளி போய் இது இப்ப நடந்திருக்கு. அந்த அம்மா எதுவும் இதாங்க பெண்ணுடைய புத்திசாலித்தனம். பெண்கள் மாதிரி மேனேஜ்மெண்ட் தியரியை கரைச்சு குடிச்சவன் யாரு? ஏன் சோகமா இருக்க நம்ம கேட்கறவங்கள கொண்டாடிட்ட உடனே இவர் காலைல போவாரு வேலை வருவாரு. மாடு மாதிரி நம்ம வேலை செஞ்சிருக்கோம். 2 குழந்தை நாம பெத்த ஆதார் கார்டு சமாளிக்க முடியுமா? இந்த கொரோனால அவன் பெத்த குழந்தைய வெறுத்துட்டான். இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் ஸ்கூல் மேல எல்லாருக்கும் மரியாதை வந்திருக்கு. ஏன் ஒன்னொன்னு குரங்கு கோட்டானா இருக்கு வீட்டுல. சமாளிக்க முடியல. ஸ்கூல் எப்ப திறப்பீங்க எதுக்கு கேட்டாங்க. ஒரு பேரண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டே இருந்தாங்களே ஏன் தாம் பெத்ததையே சமாளிக்க முடியல. 2 1 சார் நீங்க படிச்சப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைரக்டர் சொன்னீங்களா சார்? அவ்வளவுதானே சார்? நான் படிச்சப்ப பால்வாடி காது தொட சொல்லுவானுங்க. தொடுவோம். கம்மியா தொட்டுட்டா பால்வாடி அமுச்சு விட்டுருவாங்க. நல்லா தொட்டா 1ஆவது அமுச்சு விட்டுருவாங்க. இப்ப என்ன இருக்கு? ப்ரீகேஜிக்கு முன்னாடி என்ன இருக்கு? கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூல் வந்துருச்சா? நான் எழுதி தரேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு தொட்டில போட்டு குழந்தை எடுத்துட்டு போயிருவாங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஈரோடு மேல சன்னிக்கே சொன்னாப்ல யாராவது ஒரு பிசினஸ் கூட ஆரம்பிங்க. அப்புறம் தொட்டில் டு கட்டில். ஒருத்தருக்கும் பொறுமை இல்லை. குழந்தை பிறந்தோட ஒரு குழந்தை தான் எல்லா பெண்களும் சொல்லுது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இவனை வச்சுக்கிறதுக்கு. அவர் சொல்றாரு ஹாரிபிள் பாய். யார் இதை பெற்றதை இதே சொல்லுது. ஹாரிபிள் பாய் கான்ட் மேனேஜ் திஸ் ஃபெலோ. எனக்கு தெரிஞ்சு நான் ஹாஸ்டல்ல தான் அவன் விட போறேன். அவன் வேண்டிக்கிறான் விட்டுரு என்ன, உங்க 2 பேர் இருக்கிறதுக்கு நான் அங்க போய் சந்தோஷமா இருக்கேன். அவன் வேண்டிக்கிறான். பார்க்கலாம் உண்மை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சகிப்புத்தன்மை எங்க இருக்குன்னா நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல இருக்கும், பிசினஸ் சர்க்கிள்ல இருக்கும், டிரான்சாக்ஷன் பண்ற இடத்துல இருக்கும். ஏன் எல்லாம் கில்மாவோட சம்பந்தப்பட்டது. Do you mean கில்மா? அதுக்காக ஓடுறோம். எல்லா நோட்லையும் காந்தி ஒரே மாதிரி தான் சிரிப்பாரு. நோட்டுக்கு தகுந்த மாதிரி நாம தான் சிரிப்பை மாத்திக்குவோம். 10 ரூபா காந்தி இருந்தா பிடிக்காது, 5 ரூபா தான் பிடிக்கும். பணம் வர இடத்துல எல்லாம் பேஷன்ஸ் இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும். வைஃப் கிட்ட பணம் பிரயோஜனம் இல்லைல்ல, எல்லா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. மறுபடியும் வர விட்டு எடுத்துக்க. தோத்துட்டு தலைவன் வந்தானா முதல் முறையா ஆம்பளை சொல்லுவான், நீ அன்னைக்கே சொன்ன இந்த அம்மாக்கு என்ன இருந்தாலும் சொல்ல வரான்னு தெரியாதா? 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துருக்கு தெரியாதா? நான் மோர கடையை பார்த்தோன்னே
நீ அப்பவே சொன்ன நம்ம தெரியாத மாதிரி என்னங்க அவனை நம்பாத என்னங்க பண்ணாரு எல்லாமே பண்ணான். சொல்லவா வாழ்க்கையோட அழகு எங்க இருக்குன்னு சொல்றேன். குடும்பத்துல இருந்து நீங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுங்க. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு நிர்கதியாக வீட்டுக்கு வருகிற பொழுதும் உங்களை அதே தகுதியில் வைத்து பார்க்கிற ஒரே நபர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள். அதே மாதிரி அனைத்தையும் இழந்த பிறகும் உங்களிடம் எல்லாம் இருந்த பொழுது எப்படி மதித்தார்களோ அப்படி மதிக்கிற நண்பர்களை, ஃப்ரெண்ட்ஷிப்பை, RKLF கடைசிக்கு வர அப்படி மதிக்கிற நண்பர்களை நண்பராக நீங்கள் வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை வனம் என்று சொல்லி நான் வேற மாதிரி வந்தேன். நீங்க விக்னேஷ் வந்து சொன்ன RKLF சொன்ன இதுல இருந்து எடுத்து எல்லாமே பேச முடியுமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மிக அழகான ஒரு கான்செப்ட்ல லைஃப் டைம் லெசன் மாதிரி 4 முதல் எழுத்து வச்சு உங்களுக்கு எஜுகேட் பண்ணியிருக்காங்க. என் இனிய CMA குடும்பத்தை சார்ந்த அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, வெற்றி பெறத்தான் பிறந்தோமா இல்லையா என்பது எனக்கு ஒருபோதும் தெரியாது. ஆனால் முயற்சிக்க பிறந்திருக்கிறோம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சிக்க தவறியவன் தான் வாழ்க்கையில் வாழ தவறியவன். வாழ்வது ஒருமுறை, வாழ்க்கட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும். வாய்ப்புக்கு இதயம் நிறைந்த நன்றிகளும் அன்பு கலந்த வணக்கங்களும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.